ஹாய் ஹலோ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி என்னோடய சேனலுக்கு எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த ப்ரைவசி செட்டிங்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸு, அந்த பப்ளிக்கு, அந்த ஆப்ஷன்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு செக்யூராக நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம். இல்லை அதையும் தாண்டி நம்ம ஒரு காமனாக ஒரு போஸ்ட் போடுறோம், ஸோ ரீல்ஸ் போடுறோம், ஒரு ஸ்டோரி போடுறோம், இந்த மாதிரினா எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த விசிபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பப்ளிக் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. அதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலில் வந்து ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற மேலே 3 லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கீழே வாங்க, டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ ப்ரைவசி செக்அப், ஃபேமிலி சென்டர், டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பப்ளிக்கில் தான் நம்ம வைக்கணும் அப்படின்றனால இதை வந்து பப்ளிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து பப்ளிக்கில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் இதில் வந்துட்டு எடிட்டிங் செட்டிங்கில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹூ கேன் சி யுவர் ஃபியூச்சர் போஸ்ட்டு, ஹூ கேன் சி யுவர் ஸ்டோரிஸு, ஹூ கேன் சி யுவர் ரீல்ஸு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பப்ளிக்கில் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸும் பப்ளிக்கில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் வைக்கிறனா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து இதில் கொடுக்குறீங்களோ நீங்கள் அதை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்துக்கிறேன். நான் மற்ற எல்லாமே வந்து நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸு நம்ம வந்து பண்ணுறதா இருந்தாலும் பப்ளிக்கில் வச்சுக்கலாம். எல்லாமே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும். ஏன்னா காமனாக வந்து நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம், ஒரு போஸ்ட் போடுறோம்னா எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வியூஸ் போகும். அதில் ஒரு இன்கமும் நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதை கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் வந்து டன் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இதில் வந்துட்டு டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்டேட்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில் வந்துடும். அடுத்து வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, யுவர் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லாக் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே பாருங்களேன், பப்ளிக் போஸ்ட்டு, பப்ளிக் டேக்ஸு, லைவ் வீடியோஸு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா இப்போ நம்ம வந்து பப்ளிக் போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் பாருங்கள், இப்போ நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே இதாகும், ஷோ ஆகும். இதில் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் டேக்ஸ், நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது நம்மளோட நேம் மென்ஷன் பண்ணி டேக் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யாருக்கா டேக் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வந்து எல்லாமே டோட்டலாக ஷோ ஆகும். ஸோ என்ன இதுன்றது எல்லாமே ஃபுல்லாக நம்ம இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து லைவ் வீடியோஸு, ஸ்டோரி ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டது வந்து இதில் விசிபிள் ஆகலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றின ஆப்ஷன் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜஸ் என்னென்னலாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். வியூவாக என்னென்ன பேஜஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம பேஜுக்கு வந்து யாராவது லைக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் வந்து வியூவாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபாலோவர்ஸில் வந்து பார்த்துக்கலாம், எத்தனை பேர் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸில் இருக்காங்க, என்ன இதுன்றது எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
வீடியோஸ் நம்ம வீடியோஸ் வந்து எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டேக் பண்ணியிருக்க வீடியோஸ், நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அதே போல் கமெண்ட்ஸும் நம்ம வந்து இதிலேயே வந்து ரீட் பண்ணிக்கலாம். என்னென்ன வீடியோக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து வியூ பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம நிறையா வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்ம அந்தளவுக்கு வியூவை பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் வந்து பப்ளிக்கில் எல்லாமே வச்சு நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் ஸ்டோரிஸ்லாம் போட்டு நம்ம அதில் ஒரு இன்கம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பப்ளிக்கில் வச்சா தான் அது வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். இன்னொன்று, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வைக்கிறதுக்கும் பப்ளிக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும் தான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம போஸ்ட்டு, ரீல்ஸு, ஸ்டோரிஸ் எல்லாமே பார்க்க முடியும். அதை தவிர்த்து தேர்ட் பீப்புள்ஸ் பார்க்கறது முடியாத விஷயம். ஸோ நீங்கள் பப்ளிக்கில் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை வந்து தேர்ட் பீப்புள்ஸும் பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து பப்ளிக்கில் வச்சோம் அப்படின்னா அது வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளோட நேமோ ஐடியை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நம்மளோடது எல்லாமே வந்து அவங்களுக்கும் எல்லாமே விசிபிளாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நமது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.